கில்லான் தாமான் பரிண்டாஸ்திரியான் காப்பார் இண்டாவில் உள்ள ரசாயன மறுசுழற்சி தொழிற்சாலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட வெடிப்பிற்கு அலட்சியம் மற்றும் குற்றவியல் கூறுகள் இல்லை என்று வடகில்லான் போலீஸ் தலைவர் விஜயராவ் தெரிவித்தார். இந்த சம்பவம் ரசாயன எதிர்வினையால் ஏற்பட்டது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொழிற்சாலை உரிமையாளர், தொழிலாளர்கள் மற்றும் சாட்சிகளிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். தொழிற்சாலையில் தூய்மைப்படுத்தும் நடவடிக்கை நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தமன் எங் ஆன் காலை சந்தைக்கு வருகை புரிந்தபோது செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறை மற்றும் தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையும் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன. கடந்த செவ்வாய்க்கிழமை அந்த விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலைக்கு அருகே உள்ள இடத்தில் இருந்த 32 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் கில்லான் துங்கு அம்ப்வான் ரஹிமா மருத்துவமனையில் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்ற பின் வீடு திரும்பினர். அந்த தொழிற்சாலையின் ரசாயனங்கள் மறுசுழற்சி செய்யப்பட்ட அமிலம் என ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஆய்வுக்குழு தெரிவித்தது. இதனிடையே சுங்காய்புலோ தொழிற்பேட்டையில் உள்ள திரவமய பெட்ரோலிய எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட மற்றொரு தீ விபத்து குறித்து கருத்துரைத்த விஜயராவ் பாதிக்கப்பட்ட 2வது நபர் காயங்களால் இறந்ததை உறுதிப்படுத்தினார். ஏற்கனவே அந்த விபத்தில் காயமடைந்த வெளிநாட்டு தொழிலாளி ஒருவர் இறந்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.